இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி நான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. இதை வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், புலாவ், கோகோனட் ரைஸ், கீ ரைஸ் அதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து ஒன்று லவங்கம் மட்டும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்ததான ஆனியன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போன அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இந்த அரைச்சி ஆட் பண்ணும்போது கிரேவி வந்து நல்லா வரும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்டக்கு வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில் தக்காளி, அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா மிதந்து தனியாக வந்துடும். லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. என் மிக்ஸி வந்து ரொம்ப அழகாக பவுடர் பண்ணுது, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்கள் மிக்ஸி வந்து நல்லா பவுட்ரு பண்ணிச்சுன்னா நல்லா பவுட்ரு பண்ணி அதோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.